வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய அபிமான எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம். வாழ்வா சாவா சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. கிட்டத்தட்ட இது ஒரு சமீபத்திலான ஒரு கதை அல்ல. நடிகை சாவித்ரி சினிமா திரையுலகில் பிரபலமாக இருந்த பொழுது அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்ட கதையாக தோன்றுகிறது. கதையினுடைய போக்கையும் வசனங்களையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது தெளிவாக தெரியும். விடம் கலந்த பாம்பின் மேல் நடம் பயின்ற நாதனே, திருச்சந்த விருத்தம். இந்த வரதன் வரதன் ஜீவிங்கிற பேரில் அருராமனின் காதல் பத்திரிகையில் சலனம்னு ஒரு கதை எழுதியிருக்கான். இலக்கியாரும் கொஞ்சம் இருக்கும். வீரசிம்மன் மாதிரி 1-2 நாடகங்கள்லாம் எழுதி நடிச்சிருக்கான். ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னாக்கா ரங்கநாதன், ரங்கராஜன், வரதராஜன் அப்படிங்கிற பேர்லாம் அதிகமாக இருக்கும். வரதுன்னு ரோட்டில் நின்றுக்கிட்டு கூப்பிட்டிங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 4 பேராவது திரும்பி பார்ப்பாங்க. வீரசிம்மன் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தப்போவே வரதனுக்கு அப்போவே 35 வயசு இருக்கும். அப்போ ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. திண்ணையில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு கீழே சித்திர வீதியில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னையா எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். சின்ன பசங்களெல்லாம் ஒரு பலவகை இந்த எரண்டுக்கெல்லாம் அமுச்சு வைப்பான். அவங்களுக்கு இந்த லெமன் ஸ்பூன் ரேஸு, இந்த காஞ்ச ரொட்டியை யார் சீக்கிரம் கடித்து சாப்பிட்றாங்கங்கிற மாதிரி நட்டாமுட்டியாக பந்தயம்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான். ராமனோட இவனுக்கு புகையிலையில் சிநேகிதம். நான் சிவில் ஏவியேஷனில் சேர்ந்து சென்னை மீனம்பாக்கத்தில் பொறுப்பெடுத்துக்கிட்டு பரீட்சை பாஸ் பண்ணி டெல்லிக்கு மாறிட்டேன். சப்தர்ஜங் விமான நிலையத்தில் டெக்னிக்கல் ஆஃபீஸராக வேலை பார்த்துக்கிட்டு கல்யாணம் ஆகி அப்பா ரிட்டையர் ஆகி ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆகி ஒரு தடவை அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு நான் வந்தேன். நான் ஒரு எழுத்தாளனாக மாறப்போகிறேங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே பாட்டி 1955 பாவனாசில் இறந்து போயிட்டா. பாட்டி பரமபதத்தில் இந்த பிள்ளை என்ன பண்ணுறானோ தெரியலையே, எப்படி பிழைக்கிறானோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. பாட்டி ஐம் ஓகே அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கெல்லாம் வசதி இல்லை. இன்ஜினியரான என்னோடய மாமனார் அப்போது ட்ரிச்சியில் போஸ்டிங்கில் இருந்தார். அதனால் என்னோடய 2 பிள்ளைங்களும் ஸ்ரீரங்கத்தில் தான் பிறந்தாங்க. மனைவி பிரசவம் முடித்து தாய் வீட்டில் இருந்தப்போ குழந்தையும் பார்த்துடலாம், அப்பாவோடையும் இருக்கலான்னு லீவு சேர்த்துக்கிட்டு ஸ்ரீரங்கம் வந்தேன். மறுபடி வரதனை ஒரு ஏறத்தாழ ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா ரங்கு கடையில் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். என்னடா டெல்லியெல்லாம் எப்படி இருக்குது, கல்யாணமே அதுக்குள்ளே குட்டி போட்ட போல இருக்கே, பேஷ் 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 அப்படின்னா. வரதன் இப்போ ரொம்ப மாறி இருந்தான். தலைமுடியெல்லாம் நரைச்சி போய் தொப்பை வேற எக்கச்சக்கமாக விழுந்து அந்த பழைய பொலிவே கிடையாது. டயாபெட்டிஸாக இருக்கலாம் மேபி. ஸ்ரீரங்கத்தில் வேறு எல்லா பண்டிகைக்கும் அக்கார வடிசில் அதிரசம் குஞ்சாலாடும் சாப்பிட்டே ஏகப்பட்ட பேருக்கு அங்கே டயாபெட்டிஸ் வந்துருச்சு. அதுலேயும் பத்தாக்குறைக்கு நீண்ட நாளாக புயல பழக்கம் வேறு. இந்த பல்லில் வெளுப்புங்கிறதே கிடையாது. இப்போயும் ஒரு அரை மணிக்கு ஒரு தடவை கொப்பளிச்சு துப்பிக்கிட்டு இருந்தான். முன்னாடியெல்லாம் வெள்ளி டம்ளரு கூஜா, இப்போ பார்த்தா எல்லாம் வெண்கலத்தில் மாறி இருந்துச்சு. கொஞ்சம் இழைச்சி போயிருந்தான். கண்களில் மட்டும் அந்த பழைய பிரகாஷம் இருக்குது. என்ன அப்புறம் எப்படி இருக்க வரதன்? வீரசிம்மன் ட்ராமாலாம் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஓ, வருஷம் மார்கழி திருநாளப்போ ஏன் ட்ராமா இல்லாமையா இருப்பே இல்லை? நீ பார்த்துட்டு போறியா இல்லை ஆக்ட் பண்ணுறியா நீ? நான் அவசரமாக வேணாண்டா வேணாம் நான் மெட்ராஸு போயிட்டே இருக்கேன் என்றேன். நான் நடித்த முதல் நாடகம் ஒரு கெட்ட கணா போல் இப்போவும் நடு இரவில் திடீரென உடலெங்கும் வியர்வையுடன் என்னை எழுப்பும். அதாவது வீரசிம்மன் வரதன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்க, படுதா ஓரத்தில் நின்று கொண்டு தோழி பெண்ணாக நான் விசிறிக்கொண்டிருக்க, என்னுடைய மேலாடை விலகி ஒரு பெரிய கலட்டானதும் ஒரு குடிகாரன் என்னை துரத்தியதும் இப்பொழுது நினைத்தாலும் வயிற்றில் ஐஸ் கத்தி பாய்ச்சுவது போல் இருக்கிறது. ட்ராமாலாம் சரிடா, ஜீவனத்துக்கு என்ன பண்ணிட்டுருக்க? நிலத்துலேருந்து வர்ற வருமானம் போடுறதில்ல, விளைச்சல் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? தாத்தாச்சாரியார் தோப்பு பக்கத்தாப்பில் ஃப்ளாட்டு போட்டு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். கொள்ளடம் பக்கத்தில் நொச்சியம்
இந்த மாதிரி இடத்துலையும் பேஷண்ட் இருக்கேன். அர்பன் லேண்ட் சீலிங் வந்ததுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் மாற்றுறதுக்கு கண்ணாபின்னா லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குடா. ஃபிலிம் ஃபீல்டில் கூட வரப்போகிறேன். ஒரு படம் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட நல்ல ஸ்டோரி இருக்கா? இருந்தால் சொல்லேன். ஜெய்சங்கரை வச்சு விகடனெல்லாம் நீ எழுதுறியாமே. சும்மா பொழுது போகடா. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் நான் பண்ணிட்டுருக்கேன். அட அப்படியா? புது படத்தை எடுக்க மாட்டேன்டா. ஒரு தடவை ஓடி களைச்சி போனதை செகண்ட் ரன் எடுத்து டூரிங் கொட்டாயிரெல்லாம் பொட்டி மாற்றி ஓட்டுறது, அங்கங்கே போய் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு காரியம் ஒருத்தனை போட்டிருக்கேன். வண்டி ஓடணும் இல்லையா? பசங்கள்லாம் பையன் ஜமாலில் படிக்கிறான், பொண்ணு வந்து எஸ்எஸ்எல்சி. அப்பப்போ கலைச்சேவை அப்படின்னா ரங்கு கொடுக்க போகுது. இந்த வருஷம் யார் வரான்னு கேளேன். இந்த வருஷம் வர மாதம் வாழ்வா சாவான்னு ஒரு சமூக நாடகம் ஒன்று போடுறேன். அதுக்கு தலைமை தங்கிறதுக்கு ஆக்ட்ரஸ் சாவித்திரி வராங்க தெரியுமோ? சாவித்திரின்னா யார்? நடிகை சாவித்திரிடா. நீ மிஸ்ஸியம்மா பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். நிஜமாவா? என்னடா அவன் அம்பி, நீ ஆற்றுக்கு போய் மாமிகிட்ட சாவித்திரி எழுதின கடைதாசியை மாமா கேட்குறாருன்னு போய் ஆயிண்டுடியா ஓடு ஓடு ஓடு. சாவித்திரியா? டேய் என்னடா வாயை பொழக்கிற? நிஜமாவே சாவித்திரியா? ரங்கு, சாவித்திரி என் அபிமான நடிகை, அருமையாக நடிப்பாங்க என்றான். இந்தியாவிலே பெஸ்ட்டு வந்து இந்த தேவதாஸில் பார்வதி அவர் பார்ப்பார். ஓ தேவதாஸ் பார்த்தல்ல என்றான் வரதன். ரங்கு, ஏய் வரதா, என்ன ஒரே ஒரு ட்ரிப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றா. ஒரே ஒரு தடவை பார்த்து கையை குளிக்கிறேன். ரத்னா ஸ்டுடியோவில் சொல்லி ஃபோட்டோ எடுத்துடலாம். மை காட், அது என்ன அந்த பாட்டுது? வாராயோ வெண்ணிலாவேன்னு பாடுவா பாரு. ஃபேஸில் பார்த்தோம்னா என்ன ஒரு இன்னசென்ஸ் தெரியுமோ? இந்த வருஷம் ட்ராமாவுக்கு அத்தனை டிக்கெட்டும் புக் ஆகிடும். மொதல் 2 வரிசையில் சோபாவப்பட்டு டோனர்னு 50 ரூபா டிக்கெட்டு, மற்றதெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் 10 ரூபா. லாஸ்ட் ரோ நின்றுட்டு பார்க்கணும்னா 5 ரூபா கொடுக்கணும். எல்லாமே வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்காடா. டே புரியாமல் பேசுகிற, காற்று இருக்க போய் தூத்திக்கணும்டா. என்ன ரங்கு? ஆமாண்டா. அதுக்குள்ளே அந்த குட்டி பையன் அந்த கடிதத்தை கொண்டு வந்தான். கொண்டா பார்ப்போம். ரங்கனுடைய கண்ணாடியை இரவல் வாங்கி போட்டுக்கொண்டு படித்து காட்டினான். அந்த கடிதம் இங்கிலீஷில் இருந்தது. லெட்டர் ஹெட்டில் சாவித்திரியின் சிரிக்கும் ஃபோட்டோ ஒன்றும் இருந்தது. அன்புள்ள ஸ்ரீ ஜி வரதராஜன், தங்கள் கடிதம் பார்த்து மிஸ் சாவித்திரி மிகவும் மகிழ்ந்தார். இதனுடன் கையெழுத்திட்ட புகைப்படம் இணைத்திருக்கிறோம். இப்படிக்கு ஒரு கையெழுத்து போட்டிருந்தது. கையெழுத்து பார்க்கும் பொழுது பெரிதாக ஒன்றும் புரியவில்லை. மிஸ் சாவித்திரியின் செக்ரட்டரி. டே, இந்த லெட்டரில் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர்றதா ஒன்றும் போடவே இல்லையேடா. இரு இதுக்கப்புறம் ஃபோனில் பேசினா ரமேஷ் ராகவனு அவரோட செக்ரட்டரியை அகஸ்மாத்தாக சந்தித்தேன். பெருமாளை செவிக்கிறதுக்கு வந்திருந்தார். சாவித்திரியும் வர்றாங்களாம். அப்படியே நம்ம நாடகத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு ராத்திரியே காரில் புறப்பட்டு போகிற மாதிரி ஏற்பாடு. அதெல்லாம் கரெக்டாக ஜோராக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். சாவித்திரிக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஒன்று இங்கே ஆரம்பிக்க போகிறேன். நான் வர்றேன். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. போஸ்டர் அடிக்கணும், நோட்டீஸ் அடிக்கணும், டிக்கெட்டு புக் நம்பர் போடணும், கேனு, சேரு, தகர சேருக்கெல்லாம் வேறு ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு நடுவில் ரிஹர்சல் பண்ணணும். எனக்குன்னா பரவாயில்ல, என்ன மாதிரி கேரக்டராக இருந்தாலும் சமாளிச்சிருவேன். கோட்டையிலேருந்து லேடி ஆர்டிஸ்ட்லாம் வர்றா. சுட்டு போட்டால் கூட தமிழ் வரமாட்டேங்கிறத. இப்போ கூட லேட் இல்லை, நீ நடிக்க வரேன்னா ஒரு பார்ட் 1 உனக்கு போயிட்டு விட்ருவோம். ஐயோ நான் வரலப்பா என்று பதறினேன். வீரசிம்மனில் நீ இந்த லேடி கேரக்டர் பண்ணதை எத்தனை வருஷம் கழிச்சும் ஜனங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டுருக்காடா. மறுபடி ஐஸ் கத்தி, அதுதான் பிரச்சனை என்றேன். அவன் போன பின் ரங்குவிடம், ஏண்டா ரங்கு, சம்பாத்தியம் எப்படி ரங்கு? அரிசி பருப்புக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதை ஏன் கேட்குறப்போ? சம்பாத்தியமும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது, பெருங்காய சொப்பு. வீட்டில் நிலமெல்லாம் விற்றாச்சு. பெஞ்சு நாற்காலியெல்லாம் விற்றுன்ட்ருக்கான். இவத்தில் பழைய காலத்து சோஃபா, கட்டில். இவன் தாத்தா வந்து ஒரு பெரிய ஸ்காலர். அவர்கிட்ட ஏகப்பட்ட அரிதான புஸ்தகம்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கோட்டையை கொண்டு போய் இடக்க இடம் போட்டு வித்துடுறான். பழைய கிராமஃபோன், நல்ல நல்ல பிளேட்டு, அரியக்குடி, எம்எஸ்ஸு, அவங்களோட பாட்டு, அந்தமாரி ரெக்கார்ட் பிளேயர்லாம் நிறையா வச்சுருக்கான். அடப்பாவுமே, நீ ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணப்படாதா? கேட்க மாட்டான்டா. ரொம்ப வெத்து ஜம்பம், கார்வார். இப்படித்தான் ஐயங்கார் ஜாதியே சீரழிஞ்சுட்டுருக்கு. படிப்பு இருக்கிறவன் பிழைச்சிக்கிறான். எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டா. சித்திர வீதியிலே பாதிக்கு மேலே வீட்டை விற்றுட்டா. முன்பக்கம் லாந்திட்டு வாசலில் சிமெண்ட் பூசின வீடெல்லாம் பூசி பூசியாக வந்தவன்
வந்தவன் புதுசாக வந்திருக்கான் கட்டியிருக்கிற வீடு தான் அது. நம்முது எல்லாம் ஒரே கூரை. கொஞ்ச நாள்லே வாசலில் ஆடு கீடு கட்டி வச்சாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு சமூக மாறுதல் ரங்கு. என்னவோ போகிறதே ட்ராமாவில் நிகரமாக ஒரு 10,000 ரூபா பண்ணால் ஒரு வருஷம் ஓட்டிடுவான். அதில் தான் ஹோப் வச்சுண்டு சப்பு கூட்டின்ட்டு சுற்றின்னு இருக்கான். சாவித்திரி சரஸ்வதின்னு ஊர் ஊராக அலைஞ்சின்னு இருக்கான் கிடந்து. ஆமாம், சாவித்திரி வருவாங்களா? வரணும். யாருக்கோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். சாவித்திரி வரலைன்னா கடுப்பாகி எல்லாம் கொட்டாயே எரிச்சிருவானே. ரிஸ்க்குடா. அந்த அந்த பேரை சொல்லித்தான் டிக்கெட் அடித்து விற்க போகிறான். அடுத்த வாரம் ஸ்ரீரங்கம் எங்கும் நடிகை சாவித்திரியின் ஃபோட்டோ போட்டு சுவரட்டிகள் இருந்தன. மிஸ்ஸி அம்மா ஸ்ரீரங்கம் வருகிறார், வாழ்வா சாவா நாடகத்துக்கு தலைமை தாங்கவும் ஸ்ரீரங்கம் சாவித்திரி ரசிகர் மன்றத்தை துவக்கி வைப்பதற்கும் டிக்கெட்டுக்கு முந்துங்கள். இவன் ஜி வரதராஜன், செயலர், ஸ்ரீரங்கம் சாவித்திரி ரசிகர் மன்றம். மொட்டை மாடியில் வாழ்வா சாவா ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது. சேகர், இதுதான் உன் கடைசி முடிவுன்னா நான் கிணத்துல விழுந்து கண்டிப்பாக உயிரை விட்டுருவேன். கலங்காதே கலங்காதே கண்மணி, என் வயிற்றில் வளரும் சிசுவினை மனதில் கொண்டு என்று கக்குண்டு உணர்ச்சிகரமாக பேசிக் கொண்டிருந்தான். வரதன் டைரக்ட் பண்ணி கொண்டிருந்தான். இதில் நடிக்கும் பெரிய ஆபத்திலிருந்து நல்ல வேலையாக தப்பித்தேன் என்று மனதுக்குள் நான் மகிழ்ந்தேன். வாடா, எல்லா டிக்கெட்டும் விற்று போச்சு. எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுக்கு ஏகப்பட்ட டிமாண்டு. இன்னொரு 2 ரோ சேர் போடலான்னா கந்தசாமி கடையில் மேற்கொண்டு சேரே இல்லை. கரூர் குளித்தில் போனால் தான் கிடைக்குங்கிறான். ரொம்ப செலவு. ஆமாம், சாவித்திரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அதான் பெரிய ப்ராப்ளம். கிணத்துலே கல்போட்டா போனது இருக்குது. சாவித்திரி வந்துடுவாங்க. உங்களுக்கு தந்தி அடிச்சுட்டு லெட்டரும் போட்டுவிட்டேன். மார்கழி மாத உற்சவத்துக்கு எப்படியும் வந்தே தீரணும். கல்லணையிலே ஷூட்டிங் வேறு இருக்குதாம். அதாவது நீ என்கிட்ட காட்டினீ அந்த ஃபேன் லெட்டரை தவிர சாவித்திரிக்கிட்டேருந்து வேறு எதுவும் லெட்ரு தனியாக வரல இல்லையா? அட அப்படி இல்லைடா. அதுக்கப்புறம் 4 லெட்ரு போட ரமேஷ் ராகவுக்கு ஸ்ரீரங்கம் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் விவரத்தெல்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். சரி, அனுப்பிச்சே. பதில் வந்துச்சோ? வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்மதம்னு தானே அர்த்தம். அது எப்படி வரதா? சம்மதம் இல்லைன்னு இத்தனை நாளையும் அடித்து புடைச்சோண்டு லெட்டர் வந்திருக்கணும் இல்லையா? ஆமாம், வந்திருக்கணும். வரலையே இது வரைக்கும். எனக்கு இந்த வினோதமான லாஜிக் புரியவில்லை. டேய், ஃபோன் போட்டு பேசுனியாடா? குண்டூசியிலே ஒரு நம்பர் கொடுத்துருந்தா, யாரோ தெலுங்கில் பேசினா. நான் விவரத்தை சொல்லிவிட்டு அட்ரஸையும் கொடுத்துருக்கேன். ஐயோ, ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்டா வரதா. எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் டிக்கெட்லாம் அடித்து விற்றுருக்க. என்ன சொல்கிற நீ? எதுக்கும் ஒரு தடவை மெட்ராஸ் போய் பார்த்து பேசிட்டு வர்றது நல்லது இல்லையா வரதன்? எங்கடா டயம் இருக்குது? நான் ஒருத்தன் தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது? நான் டெல்லிக்கு திரும்பும் பொழுது ஒரு நாள் சென்னையில் இருப்பதால் விசாரிப்பதாக சொன்னான். அவன் உடனே 8 இடமும் குளிர்ந்து, ஆஹா, உண்மையான ஃப்ரெண்ட் நீ தாண்டா எனக்கு வேணும். இந்த ட்ராமா மட்டும் பரிட்டேன்னு வச்சுக்கோ, நான் எங்கேயோ போகிறேன் பாரு. யாரா இந்த ரமேஷ் ராகவ்? யாருக்கு ஃபோன் பண்ண? இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லு. அழுக்கான ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்தான். அதில் ரமேஷ் ராகவ் என்று பெயர் போட்டு ஒரு பிபி நம்பர் டெலிஃபோன் போட்டிருந்தது. சென்னைக்கு காலையில் வந்து சேர்ந்து கிளாக் ரூமில் பெட்டி படுக்கை போட்டுவிட்டு மாலைதான் ஜிடியை பிடிக்க வேண்டும் என்பதால் நேரம் இருந்த பொழுது சித்தப்பா வீட்டிலிருந்து டெலிஃபோன் செய்தேன். அப்படி யாரும் இல்லையேங்க என்றார்கள். இந்த நம்பர் என்னது? இது தைய கடைன்னா? என்னிடம் குண்டூசி கொடுத்த சாவித்திரியின் எண்ணும் இருந்ததால் அங்கே ஃபோன் பண்ணிய போது ஒரு இளம் குரல் ஷூட்டிங்லோ என்றது. எனக்கு தெரிந்த ஒரே தெலுங்கு வார்த்தையை பிரயோகித்து எக்கட எக்கட என்றேன். வாகினியிலோ பிரசாத்லோ ஏவிஎம்லோ தெளியலேத்து. நான் இதற்காக மெனக்கெட்டு ட்ரங்க் கால் புக் பண்ணி ரங்கநாதா மெடிக்கல்ஸ் மூலம் வரதனை கூப்பிட்டு பேசினேன். வரதன், நீ கொடுத்த நம்பர் தப்பு. அவனுக்கு ஏதாவது பணம் அட்வான்ஸ் கொடுத்தியோ? அதை ஏன் கேட்குற? பணத்தை வாங்கிட்டு கம்பெனி விட்டான். ஆள் அட்ரஸே இல்லை. அட்வான்ஸ் கேட்டான், 1000 ரூபா வாங்கிண்டான். என்ன வரதா, இப்படி போய் ஏமாந்துருக்கே. நாடகம் எப்போ? நாளைக்குடா. டேய், நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். நான் வர முடியாது. நீ ஏவிஎம்மோ வாகினியோ போய் அந்த சாவித்திரி இருக்காங்களே அவங்கள பார்க்கணும். எப்படியாவது பார்த்து நான் எழுதின 4 கடிதத்தை பற்றி சொல்லணும். ஏவிஎம்மில் ஒரு பாடல் காட்சியில் நாகரா ஒலிக்க ஒரே ஒரு வரியை 8 தடவை திரும்ப திரும்ப எடுத்து கொண்டிருந்தார்கள். என்னால் அந்த சந்தடியில்
மிஸ் சாவித்திரியை கிட்டே போய் சந்திக்க முடியவில்லை. சட்டென காரில் ஏறி போய்விட்டார். அவரது செக்ரட்டரியை காட்டினார்கள். சந்தித்து என்னை அறிமுகம் செய்து கொண்டு விவரம் சொன்னேன். ரமேஷ் ராகவ், அப்படி யாரையும் தெரியாதே. ஓ எஸ், யாரோ ஒரு ஆள் வந்து ராகவன் யாரோ டேட்ஸ் கேட்டார். இல்லை, அப்போ ஊட்டி ஷூட்டிங் போகிறோம், வருஷம் பூரா டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேனே. சார், உங்களுக்கு ஒரு அட்வைஸு, அந்த ஆளே நம்பாதீங்கோ. எல்லார்கிட்டையும் சாவித்திரி டேட்ஸ் வாங்கி தரேன், டேட்ஸ் வாங்கி தரேன்னு ஏமாத்தின்னு இருக்கான். ஏகப்பட்ட பொய். பணம் எதுவும் கேட்டாரோ? வரதனை ஃபோனில் பிடிக்க முடியவில்லை. தந்தி கொடுத்தேன். எனக்கு வரதன் அதை எப்படி சமாளிக்கப் போகிறான் என்று கவலையாக இருந்தது. டெல்லி திரும்பியவுடன் ஆஃபீஸில் கேலிப்ரேஷனுக்காக அகர்தலா போகச் சொன்னார்கள். போய் வந்து 1.5 மாதம் கழித்து திருச்சி விவோரை கேலிப்ரேட் பண்ண சந்தர்ப்பம் வந்தபோது கிடைத்த அவகாசத்தில் ஸ்ரீரங்கம் சென்றிருந்தேன். ரங்கு, வரதனோட வாழ்வா சாவா நாடகம் என்னாச்சுது? அதை ஏன் கேட்குற? அமோகமாக நடந்துச்சு. அப்படியா? சாவித்திரி வந்தாங்களோ? வந்தாங்களா? எப்படி? டே, திருச்சியிலேருந்து சாவித்திரி மாதிரி இருக்கிற ஒரு நடிகை அழைச்சிட்டு வந்துட்டான். கடைசி நிமிஷத்துக்கு அது பொழந்து கட்டிடுச்சுது. மிமிக்ரி. அப்படியே சாவித்திரி மாதிரியே ரியலிசமாக பேசி காமிக்கிறா. முன்வரிசையில் இருந்த வாட்டெல்லாம் சினிமா நட்சத்திரம்லாம் நேரில் பார்க்குறதுக்கும் மேக்கப்போட சினிமாவில் பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி இருப்பான்னு சமாதானம் சொல்லிவிட்டு லைட்டாக அடித்தே சமாளிச்சுட்டான். இன்னொரு 3/4 பேருக்கு வந்தது நிஜ சாவித்திரி இல்லைன்னு தெரியாது. அப்போது வரதன் வந்து உட்கார்ந்தான். என்னப்பா, எப்படி இருக்க? டெல்லியெல்லாம் எப்படி இருக்குது? வாழ்வா சாவா நன்னா போச்சாமே. ஐயோயோ, அதையும் கேட்குறப்போ அமோகமாக அமைஞ்சு போயிருத்தோ. அடுத்து நம்ம சிவாஜி சாரை தான் கூப்பிடலான் இருக்கேன் என்றான் வரதன். என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தன்னுடைய ஸ்ரீரங்கத்து பக்கத்தினுடைய அனுபவங்களை கதையாக வடித்துள்ள கதைகளில் ஒன்றாக இது அமைந்திருக்கிறது. உங்களுடைய மனதையும் கவர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.